மேலறை தியானம் மே மாதம் 4ஆம் திகதி திங்கட்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் டினா க்ளோட்ஸ், ரெனசி, USA. தலைப்பு கலந்து தைக்கப்பட்டது. வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் தொடங்கி 32ஆம் வசனம் வரை. நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒரு புதிய தையல் திட்டத்தை ஆரம்பிக்கும் போது முதலாவதாக எனது தையல் வேலையில் மிகுதியான பலவிதமான துணிகளை தெரிந்தெடுப்பேன். தைப்பதற்கு ஏற்ற விதமாக வெட்டி எடுத்தபின் வெவ்வேறு நிறங்கள், தோற்றங்கள் ஆகியவை ஒன்றுடன் ஒன்று பொருந்தத்தக்கதாக கலந்து தைப்பேன். முடிவு ஒன்றுடன் ஒன்று அழகாக பொருந்தியதாக இருக்கும். வித்தியாசமாக தோற்றமளிக்கும் பல துணிகளை ஒன்றிணைத்து ஒரு அழகான கட்டில் விரிப்பை உருவாக்குவது போலவே பல்வேறு தன்மையுடைய மக்கள் ஒன்றிணைந்து கிறிஸ்தவ சமூகமாக உருவாக்குகிறார்கள். துணிகளிலும் தனித்துவமான தன்மை இருப்பது போலவே சபை மக்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள். ஆனாலும் மற்றவர்களுடன் இணைந்திருப்பதற்கு எமது சொந்த அனுபவங்கள் உதவியாக இருக்கின்றன. துக்க நேரங்கள், நிச்சயமில்லாத நிலை அல்லது மகிழ்ச்சியான நேரங்கள் கூட ஒருவரில் ஒருவர் இரக்கம் காண்பிக்க உதவியாக இருக்கும். நாம் ஒருவரை ஒருவர் ஆதரிக்கும் நேரத்தில் அங்கே ஒரு பலமானதும் தனித்துவமானதுமான குழு உருவாகிறது. ஒரு சமூகத்தில் காணப்படும் பலமும் தன்னம்பிக்கையும் கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்கவும் ஒருவரில் ஒருவர் கரிசனை கொள்ளவும் உதவியாக இருக்கிறது. ஜெபம். அன்பான கடவுளே, நாங்கள் மற்றவர்களில் இரக்கமாக இருப்பதற்கு உங்கள் அன்பினால் எம்மை நிரப்புங்கள். ஒருவரை ஒருவர் ஆதரிக்க அன்பினாலும் மன்னிப்பினாலும் எம்மை இணைத்து விடுங்கள். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. நான் மற்றவர்களில் கரிசனை கொண்டு ஆதரிக்கும் நேரத்தில் கடவுளின் அன்பை பகிர்ந்து கொள்கிறேன். கடவுளின் பிரசன்னமும் அவரது அன்பும் சமாதானமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.